ஹாய் மக்களே, எங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இல்லை. சனிக்கிழமைன்றதுனால ஷடவுன்னு வச்சுருக்குறாங்க. 4 மணிக்கு 5 மணிக்கு தான் வரும். அதனால் என்ன வைக்கணும்னு தெரியல. அதனால் தக்காளி சாதம் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி போடாமல் இஞ்சி இந்த பூண்டை மட்டும் நல்லா தட்டி போட்டு எப்படி நம்ம தக்காளி சாதம் வைக்கிறதுன்றன்னு பார்க்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, சோம்பு போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு இருக்கேன். எப்பயும் சொல்கிறதாங்க, நம்ம வெங்காயம் நல்லா வேகணும்டா, உப்பு கொஞ்சம் போட்டு விட்டிங்கடா வேகமாக வந்துடும். கரண்ட் இல்லை, அதனால் இருட்டாக தெரியுதா என்னன்னு தெரியல. லைட் போட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ நல்லா தெரியுதுங்க. நல்லா இது வந்து ப்ரௌனாக, கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வரணுங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துருச்சா, இந்த மாதிரி தாங்க வரணும். இப்படி நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கினாலே நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. எப்பயுமே நம்ம வதக்கிறத பொறுத்து தான் டேஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சிங்க, நிறையா பூண்டு தான் இருக்குது. ஒரு சின்ன பீஸு தான் இஞ்சி, அதை போட்டு அதையும் வதக்கிக்கலாம். இப்படி கொஞ்சம் கலர் மெரூன் கலரில் இருக்கணுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருகலைங்க, இது மெரூன் கலரில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு கருகலை மெரூன் கலரில் இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. ஒரு 5 பழம் தக்காளி பழம் வதக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுடலாம். அதையும் உள்ளே போட்டு இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. என்னோட லைட் ஆஃப் ஆயிடுச்சு. போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்துங்க எப்பயுமே வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஸ்மெல்லு எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது, குழந்தைகளுக்கும் பிடிக்காது. தக்காளி சோறுனா இப்படி தாங்க பண்ணணும். இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு பண்ணால் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது எப்படின்னா குஸ்கா மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருங்க. நம்மளுக்கு வந்து குஸ்கா சாப்பிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி கிடச்சிரும். தக்காளி சாதம்னா இப்படி தான் இருக்கணும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இது கூட வந்து என்னென்ன பொடி சேர்க்க போகிறோம்னா, மற்ற பொடியெலாம் எதுவும் இல்லைங்க. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடிங்க, இது போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட வந்து புதினா எல்லாமே போடுவாங்க. எனக்கு அது பிடிக்காதுங்க. மல்லித்தலை மட்டும் கொஞ்சம் போடுவீங்க. மல்லித்தலை போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். தக்காளி சாதம் மேலே நல்லாயிருக்குங்க. அப்படியும் நான் பண்ணியிருக்கேன். சரி, இப்படியும் ஒரு தடவை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. நம்ம வதக்கிறதுல தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே எப்பயுமே கிடைக்கும். எவ்வளோ நல்லா வதக்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி நம்ம பண்ணுறோமோ டேஸ்ட்டு செம்மையாக நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ வெந்துகிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு நான் அரிசியை போடும்போது காமிக்கிறேன். நான் வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுங்க. பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும் கிடையாது, நான் வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு கிளாஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம நார்மல் வீட்டு அரிசியில் நம்ம சாப்பாடு ஆக்கிற அரிசிலையும் பண்ணலாம், சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாங்க. அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி நல்லா இந்த மாதிரி கொத்தி விடணுங்க. நான் மேக்ஸிமம் தக்காளி சோறு வந்து இப்படியும் பண்ணுவேங்க. அப்புறம் எல்லோரும் பண்ணுறது மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு புதினா, மல்லி இலை, கறி மசாலா பொடி, மிளகாத்தூள் பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சி ஊற்றி அந்த மாதிரியும் பண்ணுவேன். நான் 2 ஸ்டைலில் பண்ணுவேன். இது வந்து இப்போ கரண்ட் இல்லாதனால சிம்பிளாக எப்படி தக்காளி சோறு பண்ணலாம் அப்படின்றதான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. இந்த பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடி பிடிக்காமல் எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள். வதக்கிட்டு இதில் கொத்தமல்லி தூவிக்கிடுங்க. கொத்தமல்லி மட்டும் போதுங்க, புதினா தேவை கிடையாது. புதினா போட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டுக்கு போயிருங்க. அதனால் கொத்தமல்லி மட்டுமே போதுங்க, நல்லாயிருக்கும்.
இதை வந்து தக்காளி தொக்கு மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. வெறும் சாதத்தோடய பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடய வச்சு சாப்பிட்லாம். இதை நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம்னா. இப்போ இந்த வதக்கிட்டா நல்லா. இந்த பிரியாணிக்கு அரிசிக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ வந்து அரிசியை நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். தக்காளி சோறுங்க, பாஸ்மதி ரைஸ் வந்து பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலங்க. ஆனால் பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு எனக்கெலாம் பிடிக்காதுங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க தாங்க பாஸ்மதி ரைஸுன்ட்டு இருக்காங்க. மெயினாக தக்காளி சோறு வந்து நம்ம வீட்டு அரிசி ஆக்குனா சூப்பராக இருக்கும். அதை காட்டிலுங்க ரேஷன் அரிசியில் தக்காளி சோறு எங்கள் அம்மா அவங்க வீட்டிலலாம் ஆக்கி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் ரேஷன் அரிசி தாங்க. எங்கள் அம்மா அவங்க வீட்டில் ரேஷன் அரிசியில் இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா போட்டு வதக்கி செஞ்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, குத்து மதிப்பாக வைப்பாங்கங்க. அப்படி வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் தக்காளி சோறு வந்து உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தாங்க நம்ம பார்த்து வைக்கிறோம். நம்ம அம்மா அவங்களாம் எங்கெங்க பார்த்து வைக்கிறதில்ல. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பை போட்டுக்கலாம். மெயினாக நம்ம மறந்துடக்கூடாது. தேவையான உப்பை போட்டு கிளறி விட்டிங்களாங்க. இந்த பாஸ்மதி ரைஸை பொறுத்தளவுக்கு சும்மா போட்டு கிளறக்கூடாது, அப்படியே விட்டுறணுங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த பிறகு தண்ணி கொஞ்சம் மேலே அரிசி வந்த பிறகு மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு அரிசி வந்து உதிராமல் வரும். அப்போ காமிக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி அழுங்காமல் குலுங்காமல் இப்படி ஒரு கிளறி விட்டுங்கன்னா, இல்லை பாஸ்மதி ரைஸ் உடஞ்சி போயிடும். இப்படி அழுங்காமல் குலுங்காமல் இந்த தண்ணி அரிசியும் தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை வச்சு மூடிடலாங்க. குக்கர் மூடியை வச்சு மூடிடலாம். விசிலை நல்லா எடுத்து விட்டு மூடியாச்சு. இப்போ இதை வந்து ஒரே ஒரு விசில் போதுங்க. ஒரே விசிலில் வெந்துருங்க. நம்மளுக்கு ஒரு விசில் விட்டுருக்கோம், விசில் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா பாருங்கள், இப்படி உடையாமல் அழகாக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், க்ளோஸை போய் பார்ப்பா. பாருங்கள், உடையா தெரியுதா உங்களுக்கு? அழகாக வந்திருக்குங்க. இது ரொம்ப கிளறணும்டா, உடஞ்சி போயிருங்க. ஓகேங்க, நான் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம், காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா? இது கூட நீங்கள் அப்பளம் வச்சுக்கலாம், முட்டை வச்சுக்கலாம், வெங்காயம் கூட வச்சுக்கலாம். இதா சூடாக இருக்குது. நல்லா உதிரியாக நம்மளுக்கு அழகாக பாஸ்மதி ரைஸ் கிடச்சிருச்சுங்க. இதே மாதிரி சிம்பிளாக தக்காளி சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.